அனைத்து மக்கள் முன்னேற்ற நலச்சங்கத்திலிருந்து வந்திருக்கோம். அந்தியூரில் வந்து 685 ஏக்கர் நிலம் உள்ளது. அது வந்து வருவாய்த்துறைக்கு சொந்தமான இடத்த வந்து எங்கள் சங்கத்துக்கு எடுத்து கொடுக்க சொல்லி 4 வருஷமாக நாங்கள் கேட்டுருக்குறோம். போன மாதம் கூட நாங்கள் முதலமைச்சரை பார்த்து போய் மனு கொடுத்துருங்கிறது, சரி இப்போ எடுத்து கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. அங்கே தலைமைச் செயலகத்திலேருந்து எங்களுக்கு ஒரு தபால் வந்திருக்குது. மாவட்ட ஆட்சியர் போய் பாருங்க, அவங்க பண்ணி தருவாங்கன்ட்டு. இப்போ மாவட்ட ஆட்சியர் வந்து பார்க்க வந்தோம். மாவட்ட ஆட்சித்தலைவர் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அமைச்சர் பார்த்து நீங்கள் அது முடிவு பண்ணி எங்களுக்கு உத்தரவு வந்தால் அந்த உத்தரவின் சார்பாக நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் எங்களுக்கு வந்து நாங்கள் 4 ஆண்டு காலமாக போராடிட்டு இருக்கிறோம். எங்களுடைய சங்கத்துக்கு வந்து 685 ஏக்கர் நிலத்தை வந்து விவசாயம் செய்வதற்காக கேட்குறோம். அவ்வளோதான். என்ன காரணத்துக்காக நிறுத்தி கழிச்சதுன்னு எங்களுக்கு ஒன்றும் தகவல் தெரியலைங்க. ஒரு தகவல் சொல்ல மாட்டேங்கிறாங்க. வருவாய்த்துறைக்கு சொந்தமான இடங்க. 4 வருஷமா மனு கொடுத்துட்டு இருக்கோம். மாவட்ட ஆட்சித்தலைவர் நம்ம ஈரோடு, அங்கே அந்தியூர் வட்டாட்சியர், கோபி ஆர்டிஓங்க, சிஎம் பார்த்தே நாங்கள் கொடுத்துருக்குறோம். என்ன சொல்றாங்க? சிஎம் வந்து சரி எடுத்து கொடுத்துருக்கோம், சங்கத்துக்கு தானே எடுத்து தர்றோம் அப்படி. அதிகாரிகள் வந்து நீங்கள் எங்களுக்கு மேல இடத்துல இருந்து உத்தரவு வரணும். உத்தரவு வந்தால் நாங்கள் வந்து உங்களுக்கு நாங்கள் எடுத்து கொடுக்குறோம். கோரிக்கை என்ன? எங்களுடைய கோரிக்கை வந்து எங்கள் சங்கத்துக்கு வந்து அந்த விவசாயம் செய்கிறதுக்கு அந்த 685 ஏக்கர் நிலம் எங்களுக்கு வேணும். விவசாயத்துக்காக பயன்படும். விவசாயத்துக்காக தான் பயன்படும் அந்த நிலம். வேறு எதுக்கும் நல்ல நிலம், கரடு இதெல்லாம் கிடையாதுங்க. நல்ல சமதள பூமி. 70 ஆண்டுகளுக்கு முன்பே வந்து விவசாயம் செய்ததுக்கான எல்லா ஆதாரங்களும் எல்லாமே இருக்குது. உங்கள் சங்கத்தில் எத்தனை பேர் இருக்காங்க? எங்கள் சங்கத்தில் 2000 பேர் இருக்காங்க. உங்கள் பேர்